நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். அறிவியல் பாலம் தொடரில் வெற்றியூர் தமயந்தி சண்முகம் அம்மா எழுதி வழங்கும் 2 குடும்பங்கள் வில்லுப்பாட்டு தொடர். வில்லுப்பாட்டு தொடரின் 2ஆம் பகுதி. இரண்டாவது அலை வந்து மோசமாக தாக்கிருச்சு. முறையுடனே நடக்க வேணும் ராசாத்தி, நல்லா முகக்கவசானிய வேணும் ராசாத்தி, நல்லா முகக்கவசானிய வேணும் ராசாத்தி. அப்புறம் அது என்ன செஞ்சா குருவே? அவ என்ன செஞ்சான்னு கேக்குறியா? நான் சொல்றேன் கேளு. நான் தான் சொல்லிக்கினே தானே இருக்கிறேன். இடையில தேவையில்லாம மறிச்சு கேட்க வேண்டியதை விட்டு கேட்காத, எல்லாம் கேட்காத. நான் சொல்றேன், அதிக பிரசங்கித்தனமா வேலை பார்க்கப்படாது. சரி குருவே. 2 குடும்பத்தை பத்தி தான் ஏதோ ஒரு கதை சொல்லுறோம்னு நீங்க கேக்குறப்ப அப்படித்தானே? குடும்பம் என்ன ஆச்சு அதை பத்தி சொல்லுங்க குருவே. அதைத்தானே சொல்ல வரேன். இடையில இப்படி சும்மா மறிச்சுக்கணும், பேசாம கேட்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கப்படாது. டாக்டர் மனைவி டாக்டர் சொல்ற எதையுமே காதுல வாங்குறது இல்ல. ஏன் குருவே? காது செகிடா. ஐயையோ, உன்னோட பெரிய வம்பா போச்சே. என்னத்த சொல்லி எதமா சொன்னாலும் கந்தனுக்கு புத்தின்னு சொல்ற மாதிரியே பண்றியே. அப்புறம் கேளு, நான் விவரமா சொல்றேன். சரி சரி சொல்லுங்க குருவே. டாக்டர் மனைவி மல்லிகா கணவன் சொல்றத இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவா. ஓ, அப்படி சொல்றீங்களா? அப்படியே ரொம்ப கேஸுக்கு அந்த நாட்டுல இருக்கு. அப்பத்தே அந்த இடத்துக்கு வந்திருக்கிற. இன்னொரு குடும்பம் சொன்னேனே, அவ கணவன் சொல்றதையும் கேட்பா. வீட்டு வேலைதான் பாப்பா, வயல்ல வேலை பாப்பா. அவளாவும் நல்லதையெல்லாம் செய்வா, மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுவா. அவ பேரு குணவதி. அப்படி ஒரு குணவதியாவ? அப்படித்தான் இருப்பா அவ. அவ வயல்ல வேலை செய்யற போது 4-5 பொம்பளைகளோட சேர்ந்து நடுவாங்க. அப்படி நடுறதெல்லாம் எப்படி பாட்டு படிச்சுட்டு நடுவா தெரியுமா? எப்படி எப்படி? கேட்டது இல்லையே? கேட்டது இல்லையே. அஞ்சடுக்கு கிண்ணங்களா, அது நிறைய மல்லிகைப்பூவா, குனிஞ்செடுக்க முடியாம கோவங்கொள்வா நியாத்தா. ஆனை மேல ஆனை, அது மேல ஐயனாரு, ஐயனாரு கோயிலில் அம்பலந்த வாராக, சின்னம்பலம் பெரியம்பலம் வயப்பாக்க வாராக. போடுங்கடி ஒண்டுகளா பொன்னா திருக்குலவே. இப்படியெல்லாம் அந்த வயல்ல குலவ பாட்டு பாடி அப்படியெல்லாம் நடுவாக. வயவேல அவ்வளவு ஆனந்தமா பாப்பாங்க. ஏ தன்னே நன்னே நானே நன்னே அல்லிலேலோ, ஏ அக்கா மாறே அடதா நானே நானே நன்னே அல்லிலேலோ.
தன்னே நன்னே நானே நன்னே அல்லிலேலோ ஏ அக்கா மாறே அடதா நானே நானே நன்னே அல்லிலேலோ வீட்டு தோட்டம் போட்டு வைத்தாள் அல்லிலேலோ ஏ அக்கா மாறே நல்ல விதவிதமாய் செடி போட்டாள் அல்லிலேலோ மூலிகையை நட்டு வைத்தாள் அல்லிலேலோ கற்பூரவள்ளி துளசி வைத்தாள் அல்லிலேலோ பப்பாளி வெற்றிலைதான் அல்லிலேலோ அங்கே பலவிதமாய் மூலிகையாம் அல்லிலேலோ ஏ தன்னே நன்னே நானே நன்னே அல்லிலேலோ ஏ அக்கா மாறே அடதா நானே நானே நன்னே அல்லிலேலோ. சூப்பர். அப்ப வீட்டு வைத்தியமே செஞ்சுக்கோ சொல்றீங்க குருவே. அவ வீட்டுல எல்லா மூலிகை மருந்தும் இருக்கிறதுனால அவளுக்கு குடும்பத்துக்கு செய்யறதோட இல்லாம மற்றவர்களுக்கும் எல்லாம் போட்டு கஷாயமா செஞ்சு விடுவிடா கொடுப்பா. அப்ப ஒரு சமூக சேவைன்னு சொல்றீங்க. சந்தேகமே கிடையாது, அவ ஒரு சமூகவே சேவை இதான், அப்படியே வச்சுக்கவே. இப்ப என்ன இவங்க இருக்கிற இந்த இடத்துல நிறைய பேருக்கு கொரோனா வந்துருச்சு. அடாடாடாடா, கொரோனா வந்துருச்சா? அடாடா, நான் என்ன பண்றேன், இந்த அம்மாவுக்கு வந்துருச்சா? அவ எல்லாருக்கும் போய் பார்த்ததாலையும் ஆனாலும் அவள் முகத்தை மூடிக்கிட்டு முறையாத்தான் போவா. இருந்தாலும் அந்த சண்டால பய விட்டு எப்படியோ வந்துருச்சு. அடா, சண்டால பய விட்டு ஏன் மாதிரி வந்துருச்சு? எம்ம மாதிரி வந்துருச்சு குருவே. வந்துருச்சு. குணவதிக்கு வந்தாலும் அவளோட இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததால் கொஞ்சம் அவளை தன்னை காப்பாற்றிக்கிற முடிஞ்சிச்சு. 2 நாள் போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருந்தா. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து முறையாக குளித்து கையை காலை கழுவி வெண்ணி தண்ணியை காய்ச்சி குடிச்சு, வெத்தலை கஷாயம் போட்டு குடிச்சு, கற்பூரவள்ளிய கஷாயம் போட்டு குடிச்சு தண்ணியை நல்லா பார்த்துக்கிட்டா. இருந்தவளுக்கு வந்துருச்சா? ஆமா. அந்த டாக்டர் மனைவி மல்லி என்னாச்சு? அந்த பரவாயில்ல, ஞாபகமா கேட்டுட்டேன். அந்த பொம்பளை என்ன அவதான் வீட்டுக்கார டாக்டர் சொல்றதையும் கேட்க மாட்டாள்ல. இது என்ன கொரோனா விட்டு வைக்குமா? வந்துருச்சுல்ல அவளுக்கு. அவளுக்கு கூடுதலாவே வந்துருச்சு, இவளுக்கு கம்மியா வந்துருச்சு. அவளுக்கு 25% மேல வந்துருச்சு. டாக்டரே பயந்துட்டாருன்னு சொல்லுவேன். அரசாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போய் வச்சு பார்த்து அங்க தனிமையிலேயே அவளை போட்டு 21 மனுஷனும் இல்லாம 21 நாள் அந்த ஆஸ்பத்திரியிலே வச்சிருந்து மருத்துவம் பார்த்து ஏதோ கொஞ்சம் உயிர் தப்பிச்சு வந்தா. ஆனா உடம்பெல்லாம் அவளுக்கு நொந்து வச்சு. பாவம் பாவம். உள்ளம் மிக நொந்ததே, கன்னங்களும் வாடியதே, கண்கள் குழி விழுந்ததே, நிலைமை மோசமானதே, நிலைமை மோசமானதே. உள்ளம் மிக நொந்ததே, கன்னங்களும் வாடியதே, கண்கள் குழி விழுந்ததே, நிலைமை மோசமானதே, நிலைமை மோசமானதே. என்னாச்சு? இப்ப அவளாவே முன் வந்து தான் ரொம்ப பட்டு தவிச்சிட்டால, எல்லோருக்கும் தன் சுத்தம் வேண்டதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அதை ஒரு முக்கியமான வேலையாவே பண்ணிக்கணும் வந்துட்டா. அப்படி திருந்திட்டா. தடுப்பூசி போட்டாலோ? ஆனா இவ தடுப்பூசி மட்டும் போட்டதுனாலதான் தப்பிச்சா. தடுப்பூசி மிக அவசியம் சொல்றிய? அவசியம். அப்ப தடுப்பூசி மிக்க அவசியம் போட்டுக்கிறோம்னு தான் நான் சொல்லிக்கினே இருக்கிறேன். ஜனங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒண்ணு போட்டு இருக்கேன், இன்னொன்னு போட்டுக்கணுமா? அட கன்றாவியே, நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கினாரே, நீ இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறியே. கட்டாயம் போட்டுக்கோ. சரி குருவே, போட்டுக்கிறேன். எப்படியோ எல்லாத்திலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் சொல்றீங்க. ஆமா, கட்டாயமா எச்சரிக்கையா இருக்கணும். தடுப்பூசி போட்டுக்கிறோணும். தடுப்பூசி போட்டுக்கினாலுமே எல்லாரும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், முகக்கவசம் அணியணும். ஆமா குருவே, கட்டாயமா இதெல்லாம் அவசியம் செய்யணும். அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் இயல்பாகவே அவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு. ஆமா ஆமா, பெண்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும் தெரியுமா? தெரியும், சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்து பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விடிகால 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சு, இப்ப யாரும் எந்திரிக்கிறது கிடையாது. 6 மணிக்கு மேல கூட எந்திரிக்க கிடையாது. அந்த 4:30 மணிக்கு எந்திரிச்சா ஓசோன் நேர வருது, நமக்கு ஓசோன் கிடைக்கும். பிரம்மமுகூர்த்தத்துல எந்திரிக்கிறதுனால சுறுசுறுப்பு கிடைக்கும். இவ்வளவெல்லாம் அதனாலதான் அந்த பெண்கள்லாம் அந்த காலத்துல, இப்ப பாரு 80 வயசு பாட்டியெல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த இள வயசு பொண்ணெல்லாம் நோஞ்சா விழுகுறான். அது காரணமே அதுதான்.
அந்த காலத்துல எல்லாம் எப்படி வேலை செஞ்சா பொம்பளை தெரியுமா? ஓ சொல்லுங்க கேட்குறேன், நான் கேட்குறேன். நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, காலையிலே வாசல் தெளித்து கண்ணியமாய் கோலமிட்டாள் நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, குனிந்து நிமிர்ந்து வேலை செய்தால் குடும்பம் நடத்தினாள், குனிந்து நிமிர்ந்து வேலை செய்தால் குடும்பம் நடத்தினாள், கூடி வரும் நன்மை அதிகம் அந்த காலமே, கூட்டம் வேண்டாம் என்று சொல்லும் இந்த காலமே, கூட்டம் வேண்டாம் என்று சொல்லும் இந்த காலமே, நல்ல உடல் நலத்தை பாதுகாக்க தனித்திருக்கோனும் அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, அதிகாலை எழுந்தாலே ஆக்சிஜன் கிடைக்கும், அதிகாலை எழுந்தாலே ஆக்சிஜன் கிடைக்கும், ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு வழிவகை செய்யும், உடற்பயிற்சி செய்தாலே உடல் நலம் பெருகும், உடற்பயிற்சி செய்தாலே உடல் நலம் பெருகும், உயிரும் உடலும் பாதுகாத்து வாழ்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. நல்ல பெண்மணி நல்ல பெண்மணி சொல்றீங்களே, ஆமா, இந்த குழந்தை வளர்க்குற முறையா சொன்னீங்களே, அதாவது நீ ஜெயலலிதா கேட்குற சரியான பாயிண்ட், அதை சொல்லணும். அதாவது குழந்தை வளர்க்குறது மட்டும் இல்லை, அதாவது பெண்கள் வந்து மாதமா இருக்காங்கல்ல, ஆமா ஆமா, அந்த காலத்துல எல்லாம் மாதமா இருந்த உடனே ஒரு 3 மாசம் 4 மாசம் சும்மா சாதாரணமா இருப்பாங்க. ஆமா, அதுக்கப்புறம் நல்லா தண்ணி எல்லாம் தூக்கிடுவாங்க, உலக்க ஓடுவாங்க, சரி, வயலுக்கு போய் செமையெல்லாம் நாற்று பறிச்சு கட்டியாருவாங்க, எரு கொண்டு போவாங்க, அவ்வளோ வேலையிலும் பார்ப்பாங்க. அப்ப நல்லா அவங்களுக்கு உடம்பு பலப்படும், அந்த உள்ள சிசுவுக்கும் இது பூரா போய் அது அப்படியே அந்த கருவிலே பதிஞ்சிரும் அந்த குழந்தைக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த நான் குழந்தை மாசமா இருக்காங்கல்ல, 3 மாதம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, கன்சிவாய் 3 மாதம் அப்படிங்கிறாங்க. ஆன உடனே அந்த ஊர்ல நரசம்மாலாம் இருக்கா கிராமங்கள்ல, அந்த நரசம்மாட்ட போய் இந்த முதல்ல நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அந்த மாதமா இருக்கிற அம்மா மாதமா இருக்கிற அம்மா பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிட்டு அது இரும்பு சத்து மாத்திரை 100 மாத்திரை கொடுப்பாங்களா? ஆனா இப்ப சனம் விளங்காம என்ன பண்றாங்கன்னா, அதை விட்டுட்டு வெளியில ஆஸ்பத்திரிக்கே போறாங்க. தனியார் ஆஸ்பத்திரி போகக்கூடாது. இந்த கிராமங்கள்ல எல்லாம் கிராம நல்ல செவிலியர்னே இருக்காங்க. அப்ப இந்த கிராமத்தை பாதுகாக்கத்தானே அந்த சுகாதார நிலையம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப வந்து இந்த நரசமாட்டை போய் பதிவு பண்ணிட்டு அவங்க கொடுக்குற இரும்பு சத்து மாத்திரை 100 மாத்திரையை வாங்கிக்கிறோம். வாங்கி 100 நாள் அந்த மாத்திரையை சாப்பிடுவோம். 100 நாள். ஆமா. அப்பதான் அந்த அம்மா சொல்லுவாங்க, நல்லா நீங்க நிறைய தண்ணி குடிங்க, இந்த மாதிரி முடிஞ்ச வேலை எளிமையான வேலையெல்லாம் பாருங்க, நல்லா கீரை காய்கறி, சுண்டைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்கீரை, முளைக்கீரை, இதெல்லாம் நல்லா நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டாதான் இந்த பிள்ளைக்கு வந்து நல்லா உங்களுக்கு அந்த சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வெயிட் ஏறி போகும்னு சாப்பிட மாட்டாங்க, அது தப்பு. வெயிட் எதுல ஏறுதுன்னா, தேவையில்லாம அந்த பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க எழுதி கொடுக்குற நீல மாத்தையில வாங்கி அந்த டானிக்குகளை வாங்கி குடிச்சாத்தேன் வெயிட் ஏறும். இது நம்ம வீட்டுல கிடைக்கிற உணவுகளை எளிமையா நல்லா சாப்பிட்டோம்னா பிள்ளைக்கு தேவையான சத்து கிடைக்கும். கர்ப்பத்துல இருக்கும் போதே அந்த பிள்ளைக்கு குழந்தைக்கு தேவையான சத்தெல்லாம் கிடைக்கும். ஆமா, அதனாலதான் எளிமையா கிடைக்கக்கூடிய இதுகளை எல்லாத்தையும் வச்சு நல்லா சாப்பிடணும். நேயர்கள் இதுவரை கேட்டது வில்லுப்பாட்டு தொடரின் 2ஆம் பகுதி.